கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தவறு இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடம் என்ன காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஆம் பிரியமானவர்களே, எப்படி ஒரு அப்பா தவறு செய்யும் போது தன் மகனை கண்டிப்பாரோ அதே போல தேவன் நம்மையும் தண்டிக்கிறார், கண்டிக்கிறார். நாம் பாவம் செய்யும்போது, அக்கிரமங்கள் செய்யும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அவர் நம்மை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். எதற்காக? நாம் மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, அவர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற, தான் அன்பு கூறுகிற புத்திரரை சிட்சிக்கிறார்களோ, பிள்ளைகளை சிட்சிக்கிறார்களோ, அதே போல கர்த்தரும் நம்மை அவர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். எதற்காக? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எதற்காக சிட்சிக்கிறார்? நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஜனங்கள், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை அவர் சிட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் உலக பாவங்களிலே சிக்கிக்கிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக? நாம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது இந்த உலக பாவத்திலே, உலக சிற்றின்பங்களிலே அடிமையாய் வாழ்கிறோமா? கர்த்தர் நம்மை எதற்காக சிட்சிக்கிறார்? நாம் பாவம் செய்யும்போது, தவறு செய்யும்போது அவர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான வழியிலே நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அதே போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவர் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை சிட்சிக்கிறார். அதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சிட்சையை சகித்து கொண்டு எதற்காக தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை மனம் திரும்பி அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்து கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது அவருடைய வழியிலே நடக்க அர்ப்பணிப்போம். உலக காரியங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக துன்மார்க்க ஜீவியம் வாழாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம்.
ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்து தாமே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு செபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனமறைங்க, ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு நெந்தையோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பழகி பெறுகிற கிருபையினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், மனமிறங்குங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பண தேவைகளை சந்திங்க. முற்றிலுமாக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நேரத்திலே கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்தும்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையிலே பெற்றுக்கொள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.